விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Choose who you want to be with Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. இப்போ நடிகை சமந்தாவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம், உங்களுக்கு இருக்கிறது இது நோய் கிடையாது, உங்களுக்கான மாந்திரிக பாதிப்பு. பழனிமுருகன் நவபாஷானத்தால் செய்யப்பட்ட ஒருத்தர். அவர் மேலே அபிஷேகம் பண்ண ஒரு தீர்த்தமாக இருந்தாலும் சரி, பாலாக இருந்தாலும் சரி, அது அவர் மேலே பட்ட ஒரு விபதியாக இருந்தாலும் சரி, அதுக்கு நோய் தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அலாதி சக்தி இருக்குது. முடிஞ்ச ஒரு 11 ரூபா நீங்கள் காணிக்கை கட்டி வச்சு ஒரு 3 நாளோ 8 நாளோ 18 நாளோ அவளுக்குன்னு விரதம் இருந்து அவகிட்ட என்ன வேண்டுறீங்க அப்படின்னாக்கா, என் உடம்புல இருக்க சரும நோய், அந்த சருமம் சார்ந்த பிரச்சனையோ, அந்த மருகு சார்ந்த பிரச்சனையோ, வேறு என்ன நோயோ நீங்கள் அதை வேண்டிக்கலாம். இல்லை விஷக்கடியால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னாக்கலாம் வேண்டிக்கலாம். மருகுங்கிற ஒரு விஷயத்துக்கும் தோல் நோய்க்கும் சரும நோய்க்கும் அனைத்து விஷக்கடிக்கும் இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு இடம். அவரோட அம்மனோட அந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லோரும் கை வச்சு வணங்குற ஒரு இடம் இருக்குது. அதாவது நம்ம அந்த கையை அந்த இடத்துல வச்சோம்னா, நம்ம கை நம்மளோட வேண்டுதல் ஒரு 5 நிமிஷம் வேண்டி அங்கே வச்சாங்க, நம்ம கை எங்கே வச்சுருந்தோமோ நம்மளோட வேண்டுதல் சரியாக இருந்தால் அது நடக்கும் அப்படின்னாக்கா நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக நகர்ந்து போய் வேற ஒரு இடத்துல இருக்கும். ஆத்மாக்களோட உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னாவே, ஒரு துர் ஆத்மாக்களோட உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதவிடாய் டயத்தில் டக்குன்னு அவங்ககிட்ட சாமி, இப்போது நிறைய உடல் பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்குது. அந்த உடல் பிரச்சனைகளுக்கெல்லாம் மருத்துவமனைக்கு போனாலும் தீர்வு கிடைக்காத, இல்லை நாள்பட்டு அந்த நோய்க்கு எவ்வளவு மருந்து எடுத்துக்கிட்டாலும் அந்த நோய்க்கு ஒரு விடுதலை கிடைக்காத விஷயங்கள் நிறைய பார்க்குறோம். குறிப்பாக சரும நோய்கள். இந்த சரும நோய்கள் ஏதோ ஒரு வகையில் சின்ன வயசுல இருந்தோ இல்லை திடீர்னு நமக்கு ஏற்பட்ட ஒரு மாற்றங்கள்னாலேயோ வர்றதை நம்ம டாக்டர்ஸே சொல்கிறாங்க. இப்போ எந்த மருத்துவமனைக்கும் போயும் இந்த சரும நோய் தீரலை அப்படிங்கிறதுக்கு ஆன்மீக ரீதியாக ஏதாவது விடை கிடைக்குமா? இன்னைக்கு நாட்டில் பார்த்தீங்கன்னா அறிவியல் தொடாத உச்சம் கிடையாது. பல உயரம் தொட்டிருக்கு உச்சம். அப்படி உச்சம் தொட்டாலும் இன்றைக்கி பல விஷயத்துக்கு பல விடயத்துக்கு அவங்களால விடை கொடுக்க முடியலை. அப்போ அது மாதிரி இப்போ சொல்ல போனாக்கா, இப்போ நம்ம நடிகை சமந்தாவோட இதை எடுத்துக்கலாமே. அவங்ககிட்ட இல்லாத பணம் கிடையாது, அவங்ககிட்ட பல ஆயிரம் கோடி சொத்து இருக்குது. இருந்தாலும் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்காத இடம் கிடையாது. அவங்களுக்கான நோய்க்கான அந்த சரும நோய்க்கான ஒரு விடயத்தை அவங்க சயின்ஸ்னால் கொடுக்க முடியல. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, நான் மற்ற விதமாக எந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னாலும், இப்போது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. 6 மாதமாக 1 வருட காலமாக தொடர்ந்து மாதவிடாய் தொந்தரவெல்லாம் இருக்குது. இப்போ இது சார்ந்த பிரச்சனைக்கும் பார்த்திங்கன்னா, இங்கே நம்ம சயின்ஸோ அவங்கள மற்ற விஷயமோ அதுக்கான தீர்வை நம்ம கொடுக்கல. அதாவது மருத்துவ ரீதியாக அந்த தீர்வு நம்ம இன்னும் கிடைக்கல. 84 வயசுலேயும் இன்றைக்கும் சில பெண்களுக்கு மாதவிடா சார்ந்த கோளாறுகள் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே எல்லாத்தையும் கொண்டு ஏன் இது மாந்திரிகத்தோட கனெக்ட் பண்ணுறீங்க, ஆன்மீகத்தோட கனெக்ட் பண்ணுறீங்கிறது பல பேரோட கேள்வியாக இருக்கும். முதல்ல இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்துக்கு அவங்களால தீர்க்க முடியாத ஒரு விஷயத்தை இங்கே மாந்திரிகம் தானே நம்ம தீர்த்து வைக்குது. 74 வயதில் ஒரு பெண்ணுக்கு பெண்கள் சம்மந்தப்பட்ட அந்த தீட்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை இருக்கும்போது, மாதவிடாய் சார்ந்த ஒரு கோளாறு வரும்போது அதை தீர்க்கறதுக்கான அவங்க போய் மெடிக்கலில் செக் பண்ணுறாங்க. மருத்துவத்தில் 1000 செக்கப் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. இன்னும் ஒரு சில பெண்களுக்கு தூக்கம் இருக்காது, சொல்கிற பெயின் இருக்கும், உடல் ரீதியாக ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்டிஷன் இது என்னென்னா, மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, நார்மலாக தான் இருக்குது, நீங்கள் வீட்டில் தூங்க. சில பேருக்கு என்ன கொடுப்பாங்க, ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்து ஒரு 10 நாள் தூங்கினா சரியாயிடும். இந்த மாதிரியான பல விஷயங்களை எது சரி பண்ணுது அப்படின்னு பார்த்தாக்கா, மருத்துவம் சரி பண்ணுறதில்ல, இங்கே மாந்திரிங்கிற ஒரு ஆன்மீகங்கிற ஒரு டூல் தான் இங்கே சரி பண்ணுது. அதை இங்கே பல பேருக்கு சொன்னாக்கா அதை ஒரு வேறு மாதிரியான ஒரு உலகத்துக்கு அவங்க எடுத்து செல்கிறாங்க. தீர்க்க முடியாத ஒரு விஷயத்தை இங்கே தீர்த்து கொடுக்குற ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாந்திரிகம் தான். சரும நோய் பற்றி கேட்டிருந்தேன். இப்போ அந்த சரும நோய்ங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான சரும நோய் மட்டும் கிடையாது, இன்னும் பல நோய்கள் நம்ம வெளியில் சொல்ல முடியாத ஏகப்பட்ட நோய்கள்லாம் இருக்குது. இப்போ இதுக்கான பரிகாரம் என்ன, இப்போ என்ன பண்ணுனா இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நடிகை சமந்தாவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம், உங்களுக்கு இருக்கிறது இது நோய் கிடையாது, உங்களுக்கான மாந்திரிக பாதிப்பு. இதை நீங்கள் தீர்த்துக்கிறதுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இன்ஸ்டாவில் நம்ம அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறோம். நீங்கள் ஆன்மீகத்தை கையில் எடுங்க அப்படின்னு நம்ம சொல்லி மெசேஜ் அனுப்புகிறோம். அவங்க அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அவங்க மெடிக்கல் ரீதியாக அவங்க தேடிட்டு இருந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு நேராக எங்கே வராங்கன்னா, பழனி முருகன்ட்ட வராங்க. பழனி முருகன்ட்ட என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தாக்கா,
பழனி முருகன் வந்து நவபாஷானத்தால் செய்யப்பட்ட ஒருத்தர். அவர் மேலே அபிஷேகம் பண்ண ஒரு தீர்த்தமாக இருந்தாலும் சரி, பாலாக இருந்தாலும் சரி, அது அவர் மேலே பட்ட ஒரு விபூதியாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து நோய் தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அலாதி சக்தி இருக்குது. நவபாஷானத்துக்கு அவ்வளோ பெரிய, அது என்ன நோயாக இருந்தாலும் சரி, நீ உலகத்தில் கண்டுபிடிக்க முடியாத நோயாக இருந்தாலும் அதுக்கு அந்த நவபாஷானத்தால் கொடுக்கப்பட்ட அந்த தீர்த்தத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. இப்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சக மனிதனால் போய் நம்ம நவபாசனத்தில் பழனி முருகன்ட்ட நம்ம நெருங்கக்கூட முடியாது. காசு உள்ளவனுக்கு தான் இங்கே மரியாதை இருக்குது. இப்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக, ஏன்னா அவங்க நோயால் கஷ்டப்படுறாங்க, உலகத்துக்கே தெரியும். அவங்க வந்து கண்டிப்பாக வழிபாடு செய்து விட்டு வந்தாங்க. வழிபாடு செய்து விட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே கண்டிப்பாக தீர்த்தமோ இல்லை மற்ற விஷயமோ இங்கே அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதற்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா நடிகை சமந்தாவை பொறுத்த வரைக்கும் இந்த சரும நோய் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வெளி உலகத்துக்கு தெரியல. ஏன்னா அப்போ அவங்களுக்கு எங்கே மற்ற இந்த சயின்ஸு கைவிட்ட ஒரு மருத்துவம் கைவிட்ட ஒரு விஷயத்த இங்கே மாந்திரிகம் ஆன்மீகங்கிற ஒரு விஷயம் வந்து கை கொடுத்து அவங்களுக்கு இன்றைக்கி உறுதியாக நிற்கிது. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குமே நம்ம இந்த பரிகாரத்தில் ஒரு விஷயத்த சொல்லலாம். இப்போது பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த தொண்டி திருவாடனைன்னு ஒரு இருக்குது. அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா திருவெற்றியூர் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குது. இந்த திருவெற்றியூரில் என்ன சிறப்பு அப்படின்னாக்கா பாகம்பரியால் அப்படின்னா அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பாகம்பரியால் சுற்று வட்டாரத்துக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் பாகம்பரியால். இப்போ இந்த பாகம்பரியாலை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு என்ன தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு பாம்பு கடிச்சோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒரு நலபாம்பு கடிச்சிட்டா என்ன பண்ணுவாங்க, உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்க. இல்லை ஒரு விஷக்கடி தேள் கடித்தாலும் சரி, பூரான் கடித்தாலும், மற்ற ஏதோ விஷ ஜந்துக்கள் எது கடித்தாலும் சரி, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேராக எங்கே கொண்டு வந்துடுவாங்க, இந்த பாகம்பரியால் கோயிலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அங்கே படுக்க போட்டு அடுத்த நாள் காலையில் அங்கே பார்த்தீங்கன்னா வாசுகி தீர்த்தம்னு ஒரு இது இருக்குது. அந்த தீர்த்த குளத்தில் அடுத்த நாள் காலையில் நீராடி விட்டு அங்கே அவர் லிங்கம் வந்து இவர் சிவன் வந்து அங்கே இல்லைங்க, அதாவது தான் தோன்றியவர், அவரை தானாக உருவானவர், அவரை வந்து வழிபாடு செஞ்சுட்டு அங்கே பாகம்பரியால் இருக்கா. அவங்ககிட்ட வந்து வழிபாடு செய்யும் போது அந்த தீர்த்தம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த தீர்த்தத்தை வாங்கி பருகுனாக்கா இவங்கள்ட்ட இருக்க அந்த விஷக்கடி, ஏன்னா விஷம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கும். இது வந்து இன்னமும் அங்கே என்ன தனி சிறப்பு அப்படின்னாக்கா, இந்த மருகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல வந்து இவங்கனால பல பேர் வந்து பல நோயால் அவதிப்பட்டிருப்பாங்க. இந்த மருகுக்கு எங்கே என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாகாமல் இருக்கும். இப்போ அது சார்ந்து இப்போ அதுக்கு நம்ம இன்னும் ஒரு விளக்கமான நான் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிடுறேன். இப்போ பொதுவாகவே வந்து மனிதர்கள் வந்து எனக்கு இந்த நோய் இருக்குது, இந்த சரும நோய் இருக்குது, எனக்கு இந்த தீராத நோய் இருக்குது, எங்கே போய் ஏன்னா நான் நோய்க்கு தீர்வு கிடைக்கல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா, ஒரு 48 நாள் இல்லை அவன் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு இவங்க ஒரு விரதத்தை மேற்கொள்ளலாம். பாகம்பரியாலுக்கு விரதத்தை மேற்கொள்ளலாம். என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அவளுக்கு வந்து காணிக்கை என்னென்னா, நீங்கள் லட்சமாக பணம்லாம் போட வேண்டாம். ஒரு பாக்கெட் கல் உப்பு, ஒரு மிளகு பாக்கெட், இது மட்டும்தான் அவளுக்கான காணிக்கை. முடிஞ்சால் ஒரு 11 ரூபா நீங்கள் காணிக்கை கட்டி வச்சு ஒரு 3 நாளோ 8 நாளோ 18 நாளோ அவளுக்குன்னு விரதம் இருந்து அவகிட்ட என்ன வேண்டுறீங்க அப்படின்னாக்கா, என் உடம்புல இருக்க சரும நோய், அந்த சருமம் சார்ந்த பிரச்சனையோ, அந்த மருகு சார்ந்த பிரச்சனையோ, வேறு என்ன நோயோ நீங்கள் அதை வேண்டிக்கலாம். இல்லை விஷக்கடியால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னாங்களும் வேண்டிக்கலாம். எனக்கு இந்த நோய்க்கு ஒரு தீர்வு கொடு, உன் பாதம் வந்து நான் சரணாகதி ஆகிறேன், எனக்கான இந்த நோய்க்கு நீ ஒரு தீர்வு கொடு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கான காணிக்கையை இந்த உப்பும் மிளகு நான் வந்து இதை வந்து நான் உனக்கு வந்து நான் இங்கே கொண்டு வந்து உன்னோட பாதத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் தங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி தங்களோட முடிந்த அளவு விரதம் இருந்துட்டு இந்த இதை எடுத்துகிட்டு இந்த மிளகையும் உப்பையும் எடுத்துகிட்டு நேராக பாகம்பரியால் நேராக, அதாவது மதுரையிலேருந்து தொண்டி போகிற வழி, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த திருவெற்றியூருங்கிற ஒரு இடம், அங்கே தான் அந்த பாகம்பரியாலோட ஆலயம் இருக்குது. இங்கே வந்து இவர் அகத்தியர் பெருமானாலேயே அங்கே வழிபாடு செய்யப்பட்ட இடம். அதனால் அதாவது 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த இந்த ஸ்தலம் இருக்குது. இப்போ அங்கே போய் இங்கே இவர்கிட்ட அந்த வாசுகி தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்திரிச்சு வந்துட்டு இவரை சிவனை வழிபாடு செஞ்சு விட்டு பாகம்பரியால் அவரோட சாஸ்தாங்கமாக அவள் பாதம் பிடித்து வணங்கி விட்டு இந்த உப்பையும் மிளகையும் வந்து அவளுக்கு ஆலயத்தில் பின்னாடி வந்து அந்த உப்பு வேண்டுதலுக்காக ஒரு இடம் இருக்குது, அங்கே கொண்டு வந்து சமைச்சிட்டு எனக்கு இந்த நோயெல்லாம் தீரணுமா நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாதம் போட்டுட்டு வந்தாக்கா இவங்களோட ஒரு எண்ணி 48 நாளையே அதிகபட்சம் ஒரு 3 மாதத்துக்குள்ளே இவங்களோட அந்த எந்த நோய் நொடிக்காக இவங்க வேண்டுனாங்களோ அந்த நொடி அனைத்தும் நீங்கும். இது அனுபவம் ரீதியாக கண்டது. இப்போ நம்ம சும்மா வந்து ஒரு போகிற போக்கில் பரிகாரங்கிறது, இது அனுபவ ரீதியாக கண்டது. மருங்கிற ஒரு விஷயத்துக்கும் தோல் நோய்க்கும் சரும நோய்க்கும் அனைத்து விஷக்கடிக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு இடம். அங்கே ஒரு தீர்த்தம் கொடுப்பாங்க, அதை வாங்கி பருகிட்டு வரலாம். அப்புறம் இதில் இன்னும் ஒரு தனி சிறப்பு என்னன்னு பார்த்தாக்கா, அங்கே கோயிலுக்கு பிரகாரத்துக்கு பின்னாடியே நீங்கள் உலகத்தில் என்ன வேண்டுதல் வேணாலும் வச்சுக்கோங்க, உங்களோட வேண்டுதல், இப்போ நீங்கள் போய் குறி கேட்குறீங்க, மற்ற விஷயத்தை பார்க்குறீங்க, ஜோசியர் பார்க்குறீங்க, இது எல்லாமே உங்களுக்கான ஒரு திருப்தி கிடைக்கல அப்படின்னாக்கா
உங்களோட வேண்டுதல் நிறைவேறுமா நிறைவேறாதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சார்ந்த ஒரு வேண்டுதல் இருக்கும், அவங்களோட எண்ணம் இருக்கும். இப்போ இந்த வேண்டுதல் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னாக்கா, பின்னாடி கோயிலுக்கு பிரகாரத்துக்கு பின்னாடி அவரோட அம்மனோட அந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லோரும் கை வச்சு வணங்குற ஒரு இடம் இருக்குது. அதாவது நம்ம அந்த கையை வந்து அந்த இடத்துல வச்சிருந்தோம்னா நம்ம கை நம்மளோட வேண்டுதல் ஒரு 5 நிமிஷம் வேண்டி அங்கே வச்சாங்க, நம்ம கை எங்கே வச்சுருந்தோமோ நம்மளோட வேண்டுதல் சரியாக இருந்து அது நடக்கும் அப்படின்னாக்கா நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக நகர்ந்து போய் வேற ஒரு இடத்துல இருக்கும். இது இயல்பாகவே நீங்கள் கண்கூட அங்கே பார்க்கலாம். இதை வந்து நம்ம நேரடியாக அங்கே பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அங்கே போய் கை வச்சு நம்ம வேணும்னா நம்மளோட காரியம் ஜெயமாகும் அப்படின்னாக்கா நம்ம வச்ச கை நம்ம அந்த இடத்துல வந்து நகர்ந்துருக்கும். இது நம்மளை அறியாமல் ஒரு நிகழக்கூடிய ஒரு தெய்வாதீகமான ஒரு விஷயம். இந்த சிறப்பும் அந்த ஸ்தலத்துக்கு உண்டு. அப்புறம் அங்கே அந்த குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கும் அங்கே ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமான இடம். அங்கே கொடுக்குற தீர்த்தம் வந்து பல நோய்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான ஒன்று. இப்போ இந்த நேர்காணல் ஆரம்பத்தில் சொன்னீங்க, சரும நோய்கள் பற்றி பேசிட்டு இருக்கும்போது பெண்களுக்கான மாதவிடாய் கோளாறுகள் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த பெண்களுக்கான மாதவிடாய் கோளாறு, இது மாதிரியான நாள்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ஏன் வருது? இதுக்கான தீர்வு பரிகாரம் ஏதாவது இருக்கா? இப்போ பெண்களுக்கான மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்கும் போது இப்போ அதில் நிறைய விஷயங்கள் நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு வரலாம். பார்த்தீங்கன்னா இது அவங்க உடல் ரீதியாக ஒரு சில விஷயம், உஷ்ணம் சார்ந்த ஒரு சில பெண்களுக்கு அவங்களுக்கு அதில் சார்ந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாவே சரியாகும். அப்படி முடியலை, இல்லை அதை சார்ந்து இன்னும் வேறு ஒரு சில பிரச்சனை நமக்கு தொடர்ந்து அந்த விஷயம் அவங்க மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தொடர்ந்து கன்னியூவாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா, அப்போ அங்கே வேற யோசிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த ஆத்மா சார்ந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கு ஆத்மா சார்ந்த ஒரு சில பிரச்சனையை இவங்க சம்பாதிச்சுக்கணும். அதாவது அந்த மதிய வேலையில் போகிறதோ, இல்லை அந்த சுடுகாட்டு வழியில் போகிறதோ, அந்த முச்சந்தியில் ஒரு சில விஷயத்தில் இவங்க போகும்போது இவங்க ஒரு சில விஷயத்தை இன்றைக்கி இருக்க நவநாகரிக உலகத்தில் நம்ம வெளில எந்த நேரத்தில் வேணாலும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படி அந்த ஒரு விஷயத்தில் சிக்கிக்கிறாங்க அப்படின்னாக்கா, அந்த அவங்களோட அந்த மாதவிடாய் டயத்தில் இவங்க வெளியே போகும்போது அப்போ நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, இது மல்லிகைப்பூ வச்சு போக வேண்டாம், இல்லை இந்த டயத்தில் மாதவிடாய் டயத்தில் வெளியே போகணும். ஏன்னா இது ஆத்மாக்களோட உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னாவே, ஒரு துர் ஆத்மாக்களோட உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாய் டயத்தில் டக்குன்னு அவங்ககிட்ட வந்து ஒட்டிக்கும். இப்போ அது வந்து என்ன ஆகும், இதை வந்து ஒரு சில பெண்களுக்கு வந்து மாதவிடாய்ங்கிறது வந்து ஒரு 3 நாளோ 5 நாளோ அதை தாண்டி மேற்கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம யோசிக்க வேண்டியது என்னென்னா, நம்மளை சார்ந்து வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஈஸியாகவே நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆத்மா கோளாறு இருந்தால் தான் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை சொல்லும். இது எங்கே கொண்டு இங்கே கனெக்ட் பண்ணுறாங்கன்னு நினைப்பாங்க. அதுக்கான விடையை இங்கே நம்ம ஒரு 5 நாளைக்கு மேலே இதாகுது. அதுக்கான தீர்வு பார்த்திங்கன்னா நம்ம சயின்ஸ்னாலும் மெடிக்கல்னாலேயும் கொடுக்க முடியும். அப்போ அங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஆத்மாங்கிற ஒரு விஷயந்தான் அங்கே ட்ரோல் பண்ணும். அதை நம்ம சரி செஞ்சுட்டாவே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும். சரி, அப்படி முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இப்போ பாகம்பரியால் எவ்வளோ வேண்டிக்கலாம் இவகிட்ட ஒரு 48 நாளோ 20 நாள் இவங்களை பொறுத்து அவங்களோட எல்லாத்துக்குமே இங்கே காணிக்கை என்னன்னாக்கா, நீங்கள் பணம் மற்றபடி பொன்பொருளோ எதுவுமே தேவையில்லை. அவளுக்கு தேவை ஒரு படி உப்பு மிளகு, இவ்வளோதான் அவளோட தேவையாக தான். இந்த இதை உனக்கு சமர்ப்பியிருக்கேன், என்னோட இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுமா, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீ பார்த்துக்கமான்னு சொல்லிவிட்டு அவள் பாதம் வந்து பணிஞ்சாவே அங்கே இருக்க அந்த வாசுகி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அங்கே கொடுக்குற தீர்த்தத்தை வாங்கி பருகிட்டு பாகம்பரியால் பாதம் சரணாகதி ஆகி இதை அவளுக்கு காணிக்கையை படைச்சிட்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கான பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இது நம்ம ஒரு பைசா செலவு இல்லாமல் பண்ணக்கூடிய விஷயம். ஆனால் இதுக்கான பிரதிபலனுங்கிறது அளப்பரியாது. சர்ம நோய் குறித்தும் மாதவிடாய் கோளாறுகள் குறித்தும் இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Choose who you want to be with Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur.